ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரிட்டன் எக்ஸாமே இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக இந்திய உளவுத்துறையிலேருந்து சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் வெளியாகிருக்கு. இந்த ஜாப்ல 258 அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 போஸ்டிங்காக தான் தகுதியான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்தே இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மாத சம்பளமாக 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சம்பளமா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த சம்பளம் உங்க தகுதிக்கேற்ப மாறுபடலாம். அண்ட் இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டா 16/11/2025க்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில யூஆர்ல 40 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 7 வேகன்சியும், ஓபிசியில 24 வேகன்சியும், எஸ்சியில 13 வேகன்சியும் அண்ட் எஸ்டியில 6 வேகன்சின்னு டோட்டலா 90 போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஆர்ல 74 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 14 வேகன்சியும், ஓபிசியில 44 வேகன்சியும், எஸ்சியில 24 வேகன்சியும் அண்ட் எஸ்டியில 12 வேகன்சின்னு டோட்டலா 168 போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டோட்டலா சேர்த்து 258 வேகன்சி தான் இந்த போஸ்டிங்ல அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான பே ஸ்கேலா 44,700 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா அலோன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 2023, 2024, 2025 கேட் எக்ஸாம்ல குவாலிஃபையிங் மார்க் எடுத்திருக்கணும். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது தொடர்புடைய துறையில டிகிரி முடிச்சு கேட் எக்ஸாம்ல குவாலிஃபையிங் மார்க் எடுத்திருக்கணும். கிராஜுவேட் டிகிரி அல்லது இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சு கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜில் முடிச்சு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியில எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சு கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜஸ்ல முடிச்சு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அண்ட் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜா 18 வயசுல இருந்து மேக்சிமம் 27 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியில 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியில 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸர்வீஸ் மேனுக்காக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு கேட்டு 2023, 24, 25 ஆண்டு தேர்வை வச்சுதான் உங்களுக்கான தகுதியான ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலமா தான் ஆட்களை செலெக்ஷன் பண்றாங்க. குவாலிஃபையிங் மார்க்கா கேட் எக்ஸாம்ல 750 மார்க்கும், ஸ்கில் டெஸ்ட்ல 250 மார்க்கும், இன்டர்வியூல 175 மார்க்கும் வச்சிருக்காங்க. டோட்டலா 1175 மார்க் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வேலைக்கான அறிவிப்பு வெளியான தேதி 25/10/2025, கடைசி தேதியா 16/11/2025, 23:59 வரைக்கும் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான கடைசி தேதி 18/11/2025 தான் கடைசி தேதியா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு, உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சரு, ஐடென்டி ப்ரூஃப், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், இதெல்லாம் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.mha.gov.in என்ற வெப்சைட்டில் சரியான தேதிக்குள்ள கரெக்டான டாக்குமெண்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வேலைக்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸர்வீஸ் மேனுக்காக 100 ரூபாயும், யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் மென்காக 200 ரூபாயும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால கரெக்டான வேலிட் இமெயில் ஐடியை கொடுத்து சப்மிட் பண்ணிருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது போன்ற அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.